ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது பக்தி மகத்துவம். நம்ம நிகழ்ச்சியில் இறைவனுடைய சிறப்புகள், ஜோதிஷ சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம் போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுலேயும் சிவலிங்கம், பரமேஸ்வரர் உருவமாகவும் அருவமாகவும் காட்சி கொடுக்கக்கூடியவர். பரமேஸ்வரர் சர்வ பூதகணங்களுக்கும் அதிபதி. ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம்னு சொல்கிறோம். நம்ம இறைவனுக்கு இப்போ ஏற்பட்ட ஸ்வரூபங்களில் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் அவர் எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவர், எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவர். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகிட்ட அழகாக விளையாடுவாள். ஆனால் அவளுடைய ஏஜுக்கு, அம்மாவுடைய ஏஜுக்கு இந்த விளையாட்டுங்கிறது ஒரு விஷயம். குழந்தைக்கு விளையாட்டு தான் எல்லாமே. அந்த மாதிரி இறைவனுக்கு, நமக்கு இறைவன் சகல ரூபங்கள்லையும் இருந்து ஆலயங்களில் விக்கிரகமாக தரிசனம் தரார் இல்லையா? ஆனால் இறைவன் சகல வியாபியாக இருக்கார். அவருக்கு இது ஒரு ரூபம். அதில் சிவலிங்கம். இந்த சிவலிங்கம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஆத்மலிங்கம்னு சொல்லுவாள், ஆத்மலிங்கம்னு சொல்லுவாள், பிரம்மலிங்கம்னு சொல்லுவாள், ஸ்தூலலிங்கம்னு சொல்லுவாள், சூக்ஷ்மலிங்கம்னு சொல்லுவாள். பல்வேறு லிங்கஸ்வரூபமாக இருக்கார். அது கீழே ஆவடையார் இருப்பார். பகவானுடைய சிறப்பு அம்சமே பார்த்துட்டோம்னா சிவசக்தி ஸ்வரூபம்னு சொல்லுவாள். சிவசக்தி உமா மகேஸ்வர ஸ்வரூபம்னு சொல்லக்கூடியது லிங்கம். பரமேஸ்வரர் லிங்கோத்பவராக சஹஸ்ரலிங்கமாக காட்சி அளிக்கக்கூடியவர். லிங்கத்தில் 3 வகை இருக்குது. அந்த லிங்கத்தில் 3 விதமான பக்குவங்கள் இருக்குது. பிரம்மம், ஸ்திதம், அகோரம்னு 3 தன்மைகள் சொல்லப்படுறது. இந்த 3 நிலைகளுமே பார்த்துட்டேன்னா லோக மக்களுக்கு பிரம்மங்கிறது சிருஷ்டிக்கக்கூடிய, ஸ்திதம்னு சொல்லக்கூடியது நடத்துதலுக்குரியது, அகோரம் அப்படிங்கிறது ஒடுக்குதலுக்குரியதுன்னு சொல்லுவாள். அதுதான் சிவலிங்கத்துடைய வடிவம். நாகர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லையா? பரமேஸ்வரர் வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு சர்பதோஷங்கள் விலகும். பரமேஸ்வரரை தியானம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான அம்சங்களும் நமக்கு கிடைக்கும். இறைவன் பலவர ஸ்வரூபங்களுக்கு உண்டானவர். உமாமகேஸ்வரராக, லிங்கோத்பவராக, சுந்தரானந்தராக, சொக்கலிங்கேஸ்வரராக காட்சி அளிக்கக்கூடியவர். அப்போ சிவலிங்கத்தை எல்லாரும் வச்சுக்கலாமா? பூஜை பண்ணலாமா? சைவத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கிறாளோ அவெல்லாம் வச்சுக்கலாம். இந்த பீடத்திலிருந்து 3 பாகமாக இறைவனை பிரித்து அதன் மூலம் 11 சக்தியாக வியாபித்திருப்பாராம் ஒரு சிவலிங்கத்தில். இந்திரருக்கு ஸ்படிகலிங்கம் கொடுக்கப்பட்டது. அந்த ஸ்படிகலிங்கத்தை வைத்து பூஜை பண்ணதுனால அவருக்கு செல்வ செழிப்பு. நாட்டுக்கே கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டவர் இந்திரன். அந்த மாதிரி யாரெல்லாம் பரமேஸ்வரருடைய லிங்கத்தை வைத்து வழிபடுறாரோ, உமாமகேஸ்வர ஸ்வரூபமான அந்த பரமேஸ்வரரை நித்யாபிஷேகம் பண்ணி வழிபடுறாளோ அவளுக்கு பூர்வ புண்ணியங்கள் சேரும், பூர்வ பாபங்கள் போகும். பல புராணங்கள் பலவிதமான ஸ்வரூபங்களை பற்றி சொல்லியுள்ளது.
அப்பேற்பட்ட மகேஸ்வரனை பிரார்த்தனை செய்து வழிபட்டோன்னா எல்லா நன்மைகளும் உண்டு. சிவம் என்னும் நாமம் தமக்கே உடைய செம்மேனியம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழித்துடுவாகில் அவந்தனையான் பவனெனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னாளரைத்து ஒழியான் என்று எதிர்படுமே சிவமே சிவமே சிவமேன்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி.